வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி ரொம்ப கிளியரா சொல்றாரு, அதாவது எப்பெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் பத்தி நான் பேசுறேனோ அப்பெல்லாம் அந்த பேசக்கூடிய நபர்களை அவமானப்படுத்துற செயல் நடக்குது. நான் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நான் என்ன பேச போறேன்னா, நான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நான் உறுதிப்படுத்துவோம் இந்தியா கூட்டணி அப்படின்றாரு. அதற்கு எப்படியான வாய்ப்புகள் அமைய போது ஒரு விஷயம் இருக்கு. நாங்க அவர் நடத்த போறோம், இந்தியா கூட்டணி சார்பில் நடத்த போறாங்களா, அல்லது ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டுமே சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான திட்டமிடல் இருக்குமா? எப்படி அது இல்ல, அது ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிந்து. ஒன்று, இந்த அரசின் மீதே போதுமான அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அவர்களே செய்ய பணிப்பது. ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதனால வேறு வழி இல்லாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பை இந்த அரசு செய்ய வேண்டிய கட்டாயத்தை உருவாக்குவது. எப்படி ஆல் இண்டியா கோட்டால நாங்க ஓபிசிக்கு 27% இந்த ஸ்டேட் சரண்டட் சீட்ஸ்ல கொடுத்துட்டோம்னு சொல்லி கண்டெம்ட் வந்ததுக்கு அப்புறம் அமலுக்கு வந்துச்சு. அந்த கேஸ் கண்டெம்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அதுக்கு சாதகமா தான் இருக்கணும் அதிகாரப்பூர்வமா டிக்ளேர் பண்ணி அது வரைக்கும் அமல்படுத்தவே இல்லை. 3 வருஷமா சீட்டே ஒதுக்கப்படல அந்த கோட்டால. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த 3 வருஷமா தான் திமுக சார்பாக போட்ட கேஸ், அதுல கிடைக்கப்பட்ட தீர்ப்புக்கு அப்புறம் தான் இன்று அமல்படுத்தப்பட்டு இருக்கு. அது யார் போட்ட கேஸாக இருக்கட்டும். ஆனால் அதை நீங்க எப்படி ஒரு நிர்பந்தம் வந்துச்சு இல்லையா, ஒரு வழக்கோ இல்லைன்னா ஒரு இது செய்யலைன்னா நமக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்திற்காக உணர்ந்து அந்த கண்டெம்ட்டுக்கு அப்புறம் செயல்படுத்துறாங்கல்ல. அப்போ அதே போலதான் இப்போ ஒரு வேளாண் குடிமக்கள் போராட்டத்திற்கெல்லாம் செவி சாய்க்காமல் உத்தரப்பிரதேச தேர்தல் நெருங்கும் பொழுது 3 வேளாண் சட்டங்களை பின்வாங்கணுன்ற ஒரு கட்டாயம் வந்தது இல்லையா? அதே போலதான் நீங்க மக்களை திரட்டி இது ஒரு பெரிய பேசுவர்களாக ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகி இந்த இஷ்யூ பெருசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வேற வழியில தவிர்க்க முடியாத சூழல் வந்ததுனால் இந்த அரசே அது பாஜக அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இல்லைன்றது அப்பட்டமாக தெரிகிறது. அப்போ ஆனாலும் அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஒன்றும் ஏற்படும். மக்களுடைய பிரஷரால மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக போக முடியாத ஒரு கட்டத்தில் அது அரசியலுக்கு பெரும் பின்னடைவாக ஏற்படும் அப்படின்னு அவங்க சந்தேகிச்சாங்கன்னா இந்த அரசின் மீதே ஒரு அரசியல் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எதிர்கட்சிகள் நினைத்தால் செய்யலாம். ஆனால் அதற்கு நீண்ட தூர பயணம் இல்லை. அதற்கு இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது எதிர்கட்சிகள் சார்பாக, சிவில் சமூகம் சார்பாக, இந்த சமூக நீதிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது பெரும்பணி. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இன்றைய காலகட்டத்தில் நமது டிபேட்டபிள் தான். அது எந்த அளவுக்கு இடம் கொடுக்கும் ஆர்எஸ்எஸ் என்பது இன்னொரு கேள்வி. ஏன்னால் ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்தை அதோட உண்மை நிலையை அம்பலப்படுத்தி இந்திய சமூகத்தில் இவ்வளவுதான் பிரதிநிதித்துவம், அந்த நாட்டினுடைய 80% மேற்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இவ்வளவுதான் இருக்குது, அவங்க இந்த லட்சணத்துல தான் இருக்காங்க, பெரும்பகுதி வளங்களையும் செல்வங்களையும் எல்லாருமே உயர்ந்த ஜாதி வகுப்பினர் மட்டும்தான் பெற்றுட்டு இருக்காங்கன்ற அந்த எக்ஸ்ரே வழிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் பேசக்கூடிய இந்துத்துவாவே அடிபட்டு போகும். இந்துன்னு பேசுற, ஆனா எங்களுக்கு இடஒதுக்கீடு வந்தா மட்டும் இல்ல சென்சஸ் எடுக்கணும் இடஒதுக்கீடு கொடுனா மட்டும் உங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னா அதை மட்டும் செய்ய மாட்டீங்க அப்படிங்கும் பொழுது அப்போ அந்த இந்துத்துவாவுக்குனுடைய அதனாலதான் நம்ம இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே பலமுறை நான் பேசும்போது சொல்லியிருக்கேன், இந்துத்துவாவுக்கான ஆன்டிடோட் காஸ்ட் சென்சஸ் சமூக நீதி தான். அப்போ அதை நீங்க செய்ய எந்த காலகட்டத்திலையும் எனக்கு தெரிந்து இடஒதுக்கீடை எதிர்க்கக்கூடியவர்களோ இல்லை இடஒதுக்கீடு மீது பெரிய ஆர்வம் இல்லாதவர்கள் நிச்சயமாக முன் வர மாட்டார்கள். இன்று வேற வழி இல்லாமல் அரசியல் நிர்பந்தம் இல்லை சமூக நிர்பந்தத்தின் காரணமாக நாங்க இடஒதுக்கீடுக்கு எதிரான ஆள் இல்லைங்க, நாங்களாம் இடஒதுக்கீடு நாங்களும் ரிசர்வேஷன் ஆதரிக்கிறோங்க அப்படின்னு அது ஆர்எஸ்எஸ் சார்ந்த மோகன் பகவத்தா இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் அவர்கள் சொல்லலாம். உச்சநீதிமன்றம் போனாலும் அங்கேயும் பெரிய தீர்வுகள் எட்டப்படும், அங்கேயும் பெரிய சிக்கல்கள்லாம் நமக்கு இருக்குங்க. 50% எக்ஸீட் ஆகக்கூடாது. ஆனா 10% இடபிள்யூஎஸ் கொடுக்கப்படுற தீர்ப்புல மட்டும் அது இந்த 50% பிராக்கெட்ல வராது. அது வெறும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான் 50% பொருந்தும் அப்படின்ற ஒரு வச்சிருக்காங்க. அப்படின்றதான் ஒன்றிய அரசனுடைய நிலைப்பாடு. அதைத்தான் ராஜ்யசபால இது சம்பந்தமான ஒரு கேள்விக்கு கூட சென்ற பாராளுமன்றத்தில் அவையில ராஜ்யசபால நினைக்கிறேன் இது சம்பந்தமான கேள்வியில் ஒன்றிய அரசின் சார்பாக பதிலாக வழங்கப்பட்டிருக்கு. அந்த 10% என்பது அது தனி, அது அந்த சீலிங்க்கு அப்பாற்பட்டது அப்படின்றாங்க. ஏன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில வர்றோம். அந்த 50% என்பது உச்சநீதிமன்ற இந்திரா சாணி வழக்கில் கூறப்பட்டது இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு மட்டும்தான், ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு தான், இவங்களுக்கு வராது, இது அதற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு புது விளக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. டெக்னிக்கலி பார்த்தா ஆல்ரெடி ரிசர்வேஷன் பிரீச் ஆகி 59.5க்கு போயிடுச்சு. இப்ப ஏற்கனவே 49.5 ஒன்றிய அரசினுடைய கோட்டான்றது இப்ப 59.5 தான். ஆனால் இவர்கள் அந்த 10% தனியாக எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அரிய வகை இலைகள் இல்ல, உயர்ஜாதி இலைகள், அதை தனியாக தான் வச்சுப்பாங்க இருக்கு, அதுல கேட்டகரியில சேர்த்துவதில்லை. அது உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படிதான் இருக்குன்னு ஒன்றிய அரசின் வாதமாக வைக்கிறாங்க. சில அரசியல் வல்லுநர் இல்லைன்னா சட்ட வல்லுநர்கள் கூட அந்த கருத்தை சொல்றாங்க. அதுல இருவேறு கருத்துக்கள் இருக்கு. அது சப்ஜெக்ட் டு ரிவ்யூ, அது அடுத்த கட்டமாக எப்படி வரப்படுகின்றதுதான். ஏன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு என்பது சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய அடிப்படையில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது.
ஆனால் அதில் 103rd அமெண்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்து பொருளாதாரத்தை ஒரு அளவுகோலாக வச்சு 10% வந்து இடஒதுக்கீடு பெறாத மித்த எல்லோரும், இடஒதுக்கீடு பெறாதனா யாரு, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இல்லாதவங்க யாரு, அப்பர் காஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து புதுசாக அதில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குன்னு புதுசா ஒன்று, அதுவும் எந்த தரவுகளும் இல்லாமல் பிளாங்கெட்டா எல்லா இடத்துலையும் 10% ஒரு இது கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அங்க மட்டும் தரவே கேட்கல இந்த உச்சநீதிமன்றம், அந்த 10% அப்ஹோல்ட் பண்ணுச்சு. ஆனால் இங்கே 7.5% போனாலோ, இல்லை மராத்தா கோட்டா தமிழ்நாட்டில இருந்து போனாலோ, இல்லை மராத்தா கோட்டான்னு சொல்லி மகாராஷ்டிரால இருந்து போனா அதுல மட்டும் வந்து தரவுகள் இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு இல்லை அது செல்லாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால இது இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான பார்வையே வந்து உச்ச நீதிமன்றங்களோ இல்லை உயர் நீதிமன்றங்களோ இல்ல அரசியல் இல்ல சட்டங்களை வடிக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினருக்கோ அவருடைய பார்வையை விஸ்தரிக்க வேண்டும் என்பது இந்த சமூக நீதி குறித்து ஆய்வு நடத்தக்கூடிய வல்லுநர்களுடைய கருத்தாக கூட இருக்கு. ஒன்றிய டெல்லி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி ஆய்வாளர்கள் எல்லோருமே இது குறித்து கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காங்க. சில கட்டுரைகள் அவருடைய கோட்டா கூட தமிழ்நாட்டில் கூட வந்திருக்கு. அப்போ அது ஒரு லார்ஜர் இஷ்யூ. பட் இந்த விஷயம் குறித்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாஜக தரப்புலன்றது வெளிப்படையாக தெரிகிறது. காஸ்ட் சென்சஸ் நடத்துவதற்கு அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனா இதே காஸ்ட் சென்சஸ் நடத்தப்பட வேண்டும் என்று 2010 யூபிஏ காலகட்டத்தில் இதே ராஜ்நாத் சிங் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இப்போ வந்து இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் ஆட்சியில் இருக்கார்கள். ஒன்று ராகுல் காந்தி சொல்வது வந்து நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒன்று நான் சொன்னது போல வந்து பாஜகவிற்கு அரசியல் நிர்பந்தத்தை சமூக நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக செய்ய அவர்களை பணிக்கப்பட வேண்டும், அவங்க மேல ஒரு கம்பல்ஷனை உருவாக்கணும். இல்லைன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்வது போல அவர் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்து அந்த காஸ்ட் சென்சஸ் செய்வோம் அப்படின்றதா காங்கிரசுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்கிறார். அப்ப ஆட்சி மாற்றத்திற்கு விட்டுவிட்டு ஆட்சி மாற்றத்தில் ஏற்பட்டது பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்து அதன் பின்பு காஸ்ட் சென்சஸ் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை வந்து அவர் கார்கே ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று இந்த அரசின் மீது நிர்பந்தம், இல்லை இவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இவங்க பண்ணுவாங்கன்னு. பட் எப்படியா இருந்தாலும் இமீடியட்டாக எப்பொழுது நடக்குமா என்பது பெரிய சந்தேகம் தான். அதுல பெரிய அளவுக்கு அது இந்தியா கூட்டணியில் கூட ஒரு சில கட்சிகளுக்கு மாற்று கருத்து இருக்கு. காஸ்ட் சென்சஸில் வந்து அம்மையார் மம்தா பானர்ஜி மேற்குவங்க முதல்வர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருக்கு அவருக்கு என்னுடைய நிலைப்பாடோ இல்ல கெஜ்ரிவால் இதில் முழுமையாக ஆதரிக்கிறாரா அப்படின்றதெல்லாம் பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுது பாஜக தரப்புல. அப்போ ஒரு ஒத்திசைவு வந்து இந்தியா கூட்டணியில் ஏற்படுமா, இல்ல ஒரு மக்கள் மீது இந்த ஓபிசி மக்கள் வாக்குகள் இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாண்டி இல்ல பட்டியலின பழங்குடியின மக்கள் இவர்கள் எல்லோரையுமே வந்து அரவணைத்து வந்து வாக்குக்காகவாவது இவர்கள் எல்லாரும் வந்து ஒத்திசைவு ஏற்படுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் என்னாலும் இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்கு. பட் ஏதோ ஒன்று செய்ய முடியும் என்று உறுதிப்பட ராகுல் காந்தி பேசுவது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த அரசுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இவர்களே செய்ய வைக்க முடியும். இல்லைன்னா நாம ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் தொடர்ந்து சொல்றாரு இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை ஆட்சி மாற்றம் அவர்கள் இந்த ஆட்சி நீடிக்கவில்லை, இதோட ஸ்திரத்தன்மை கேள்விக்குறியாகி இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் விழுந்துருச்சுன்னா தாங்கள் ஆட்சி அமைத்து பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையில சொல்றாருன்னு தெரியல. பட் இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. அதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.